ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் காய்கறி பிரட்டல். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பட்டர் பீன்ஸ் பட்டாணி. வேணும்னா 1 கப் பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அதை சேர்க்கல. 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 1 இலை, 1 ஸ்பூன் சோம்பு. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப், 3 பூண்டு பல், 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி 3 கப்பையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணும். இப்போ நம்ம காய்கறி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு அகலமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். 3 ஸ்பூன் ஆயில் விடணும். ஆயில் சூடு ஏறினோடனே பட்டை, இலை, சோம்பு நல்லா செவந்தோடனே வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இந்த தக்காளி வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கிட்டா இப்போ 1 ஸ்பூன் மிளகாய். இந்த காய்கறியை அதில் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதை போட்டுருணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரட்டல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பிரட்டல் ரெடி. இது சிம்பிளான டிஷ் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு